இந்த மாஸ் ஹீரோக்களுக்கு ரசிகராக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில், அதாவது இந்த இன்டர்நெட் யுகம் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப டீசெண்டாக தான் இருப்பாங்க. என்னதான் தியேட்டரில் ஏன் ஹீரோ பெருசா ஹீரோ பெருசான்னு பயங்கரமாக சண்டையெல்லாம் போட்டுட்டாலும் கூட ரொம்ப தரம் தாழ்ந்தெல்லாம் போக மாட்டாங்க. எங்கேயோ எப்பயோ ஒரு சின்ன வெட்டுக்குத்து நடக்கும். வெட்டுக்குத்தே மிகப்பெரிய தப்பு தான், அது யாரும் நியாயப்படுத்தலை. பட் இப்போ இந்த சோசியல் மீடியா காலத்தில் பார்த்தீங்கன்னா சகட்டு மேனுக்கு சம்மந்தப்பட்ட இயக்குநர்கிட்டயே இந்த அப்டேட்டு கொடுங்க அப்படிங்கிற டார்ச்சர் வந்து பல வருஷமாக இருக்குது. அதுவும் விஜய் படத்துக்கும் அஜித் படத்துக்கும் அந்த டார்ச்சர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதா ரொம்ப வேதனையான விஷயம். பார்த்தீங்கன்னா இப்போது விஜய் அவர்கள் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற கோட் படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த படத்தோட அப்டேட்டை கேட்டு விஜய் ரசிகர்லாம் பயங்கரமாக வெங்கட் பிரபுவை டார்ச்சர் பண்ணிட்டு பல வாரமாக. இத்தனைக்கும் அவரும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த படத்தோட அப்டேட்டை அப்பப்போ கொடுத்து தான் வந்தார், இல்லைன்னா சொல்லவே கிடையாது. ஆனால் இப்போது இந்த கோட் படத்தோட சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பல பேர் தொடர்ந்து நச்சரிச்சுட்டு இருந்தாங்க நம்ம வெங்கட் பிரபுவை. வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா அப்படியே சமாளிச்சிருந்தாரு. இப்போ சமீபத்தில் ஒரு ரசிகர் வெங்கட் பிரபுவை டேக் பண்ணி, சார் கோட் படத்தோட சிங்கிள் எப்போ வரும் அப்படின்னு கேட்க, அவர் வந்து இல்லைப்பா கொஞ்சம் வேலைலாம் போயிட்டுருக்கு, ஆனால் விரைவில் கோட் படத்தோட சிங்கிளை நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு கேட்டதுக்கு ரசிகர் என்ன சொல்லிக்காருன்னா, மறுபடியும் அதே கேள்வியை, நிஜமாலுமே விரைவில் அந்த கோட் படத்தோட சிங்கிள் வருமா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு கேவலமான ஒரு கூசல மாதிரியான ஒரு கெட்ட வார்த்தையை வெங்கட் பிரபுவை குறிப்பிட்டு திட்டிருக்காரு. இதனால் வெங்கட் பிரபுகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்செட் ஆகிட்டாரு. இப்போது வெங்கட் பிரபுகள் உடனே என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்பா இப்படியெல்லாம் பேசுனா எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு ரொம்பவே வந்து மனம் நொந்து போய் அந்த ரசிகர்கள் ரிப்ளை பண்ணிக்காரு. இதை பார்த்த மற்ற விஜய் ரசிகர்லாம் ரொம்ப ஜெனியூனாக என்ன பண்ணிக்காங்கன்னா, சார் இந்த மாதிரியான கலிசனிகர்களாம் நீங்கள் ஏன் சார் பதில் சொல்கிறீங்க, இவன் வந்து விஜய் ரசிகர்களுக்கு வாய்ப்பே கிடையாது, இவன் ஒரு தருதலையே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த ரசிகரை கார்னர் பண்ணி கண்டமேனி திட்டிட்டு இருக்காங்க. பரவாயில்ல வெங்கட் பிரபு சார், இதே வேற ஒரு செலிபிரிட்டி இருந்தால் திருப்பி கெட்டவாக திட்டுவாங்க, ரொம்பவும் ஆபாசமாக நடந்துக்குவாங்க. ஆனால் வெங்கட் பிரபுகள் வந்து தான் ஒரு பெரிய செலிபிரிட்டி விஐபி என்பதை உணர்ந்து அந்த ரசிகருக்கு தன்மையான முறையில் பதில் சொல்லி அது நியாயமா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபுவை பாராட்டிட்டு இருக்காங்க.